ஹாய்மா, வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் டிப்ஸ் வீடியோட 7வது நாள் இன்றைக்கி. டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம டிப்ஸ்குள்ளே போகலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது உங்களோட முடி உதிர்வை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க, அதே மாதிரி உங்களோட முகம் பார்க்குறதுக்கு இப்போ நல்லா பொலிவாக இருக்குது. நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா யாராவது பார்த்தா உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் உங்கள் முகம் இப்போ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஏஜ் கம்மியான மாதிரி தெரியுது. இதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளோட உடல் அந்த வெப்பநிலை கொஞ்சம் அதிகம் இருக்கும். பாடி ஹீட் அதிகமாகிறதுனால நம்ம எல்லாருக்கும் என்ன நினைப்போம் அப்படின்னா, முடி மட்டும்தான் கொட்டுதுன்னு நினைப்போம். முடி தலையில் இருக்கக்கூடிய முடி மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா முடிகளும். ஏன்னா நம்ம கை கால்கள் எல்லாம் முடி இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கொட்ட செய்யும். ஏன்னா ஃபுல் பாடி ஹீட் ஆகுது. நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஃபுல் பாடியும் ஹீட் ஆகும். அதனால தான் நமக்கு ஃபேட் சீக்கிரம் கரைஞ்சி வெளியே வரும். ஓகேங்களா? அது மாதிரி உடல் எடை குறையும் பொழுது முடி உதிர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது முடியை கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணேன் அது பண்ணேன். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் முடி உதிர்வு அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட டார்கெட்டை நம்ம அடையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நானும் அது மாதிரி தான் முடி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் அப்போவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துப்பேன். கருவேப்பிலை ஜூஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிட்றது, அதெல்லாம் என்ன தான் பண்ணாலும் முடி உதிர்வு அப்படின்றது ஒன்று இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ குறையும் பொழுது நமக்கே உடம்புல நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அப்போ நமக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இன்னும் நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு ஃபுட் கண்ட்ரோல் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும் அதிகப்படுத்த உடம்பு நல்லா ஹீட் அதிகமாகி முடி கொட்ட தான் செய்யும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு எல்லா பெனிஃபிட்டும் ஒரே டைமில் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு சில விஷயங்களை நம்ம இழந்தால் தான் இன்னொரு விஷயத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னும்பொழுது அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் அயன் கலந்த பொருட்கள் எடுத்துக்கிறது, கருவேப்பிலை, அது மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முடி உதிர்வை அப்போ தான் நீங்கள் கட்டுப்படுத்தலாமே தவிர்த்து, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி உதிர்வு அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த முகம் பொலிவோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு என்னோடய ஃபோட்டோஸ் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், என் பொண்ணு ஆகட்டும் பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கும்போது அந்த ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, இப்போது கொஞ்சம் இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு முகம் தான் குறையும். உடம்பு நல்லா பெருசாக இருக்கும், முகம் மட்டும் நல்லா குறைஞ்சிரும். கார்ட்டூன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கார்ட்டூனில் எப்படி முகம் ஒல்லியாக இருக்கும், உடம்பு குண்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது முதல்ல குறையக்கூடிய ஃபஸ்ட்டு இடம் பார்த்திங்கன்னா அது முகம்தான். என்னோடய முகம் வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒட்டக முகம் மாதிரியே இருக்கும். ஏன்னா அப்படி கொஞ்சம் நீளமாக அந்த இடம் ஒட்டி போய் எனக்கே கண்ணாடியில் பார்க்க சுத்தமாக பிடிக்கல. நான் அப்போ என்ன பண்ணேன்னா, ஐயோ நம்ம கண்ணாடியில் முகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்மளோட இன்ச் லாஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணேன். வெயிட் லாஸ் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது கரெக்டு தான். நம்மளை பார்த்தா என்னம்மா உங்களுக்கு சுகர் வந்துருச்சா, முகம் ஒரு மாதிரியா இருக்குது, உடம்பு சரியில்லையா அப்படி தான் கேட்பாங்களே. ஓகேங்களா? அதுக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ப்ளஸ் நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது, மைனஸ் அப்படின்றது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கடந்து போகிறது தான். சரிங்களா? நல்லா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னதுக்கப்புறமாவும் நம்ம டயட் ஃபாலோ பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறமா வெயிட் லாஸ்க்கு அப்புறமா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஆகட்டும், நார்ச்சத்து, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட அந்த முகம் பொலிவிழந்து நம்ம அப்படி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் பார்த்திங்களா, அது தன்னால் மாறி வரும். நீங்கள் இதுக்காக எந்த ஒரு க்ரீமோ எந்த ஒரு மெடிசனோ எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. எக்ஸ்ட்ரா செலவு எதையுமே செய்யாதீங்க. ஆனால் ஒரு 6 மாதமோ ஒரு 8 மாதமோ, ஏன்னா உங்களோட உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட டார்கெட் அப்படின்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற. அது வரைக்கும் எதையுமே யார் சொல்கிறதையும் நீங்கள் எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. முடி கொட்ட தான் செய்யும், முகம் அது மாதிரி ஒல்லியாகி ஒட்டக முகம் மாதிரி நீளமாக இருக்க தான் செய்யும். அந்த டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய
இருக்கக்கூடிய புரோட்டீன் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அயன் ஆகட்டும் எல்லாமே உங்களோட உடம்பை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். முகத்தோட புளிவாகட்டும், முடி உதிராமல் அடர்த்தியாக வளருது எல்லாமே நீங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணும்பொழுது மட்டும்தான். அதுக்கு முன்ன இது மாதிரி சின்ன சின்ன இழப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படணும், கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடி கொட்டாதுங்க, முகம் பளபளப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால் உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணி உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணும்பொழுது நீங்களும் இதே மாதிரி உணர்வீங்க. சரிங்களா? இன்னொரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மந்த் வந்து ரம்ஜான் நோன்பு வருது, அந்த டைமில் என்னோடய வெயிட் லாஸ்க்கு நான் எப்படி டயட்டை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு ரம்ஜான் நோன்பு பற்றி ரொம்ப விஷயங்கள் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா தான் சாப்பிடுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து தண்ணி கூட ஒரு சிலர் குடிக்க மாட்டாங்க, எச்சையும் முழுங்க மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் டயட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த விரதம் இருக்கும்பொழுது அந்த காலையிலுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி, அந்த கஞ்சி இதெல்லாம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுடுவாங்க. அதே மாதிரி நைட்டும் சாப்பிட்டுடுவாங்க. இந்த விஷயந்தான் நிறைய பேருக்கு தெரியுமே தவிர்த்து, ஆனால் இவங்க நோம்பில் வந்து நிறைய ஹெல்த்தியான விஷயங்களும் ஒரு சிலது இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய நட்ஸு, பேரிச்சம்பழம், ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து அந்த நோன்பு வந்து ஈவினிங் முடிக்கிறாங்க அப்படின்னும்பொழுது ஹெல்த்தியாக முதல்ல எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஒரு கஞ்சி ஆகட்டும், பிரியாணி அது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட், அதாவது ஈவினிங்க்கு மேலே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை ரைஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க. அதாவது நீங்கள் பிரியாணி மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்காமல் பேரிச்சம்பழம், ஃப்ரூட் ஜூஸு அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மார்னிங், அதாவது சூரியன் வரத்துக்கு முன்னே நீங்கள் மார்னிங் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கண்டென்ட்டு கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த ரைஸ் தான். நீங்கள் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு வெயிட் லாஸ்க்காக ஜேர்னி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எதுவும் எடுத்துக்காத பட்சத்தில் நீங்கள் காலையில் கொஞ்சம் அந்த பிரியாணி மாதிரி, நீங்கள் பிரியாணி தான் நார்மலாக செய்வீங்க, அது மாதிரி இருக்கும்போது அந்த ரைஸ் கண்டென்ட் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி தண்ணி நிறைய குடிக்கலாம். உங்களுக்கு குறிப்பிட்ட டைமில், எந்த டைமில் நீங்கள் தண்ணி குடிப்பீங்களோ அந்த டைமில் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உடம்புக்கு நீர் சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. திட ஆகாரத்தை விட திரவ ஆகாரமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தான் நீர் சுருக்கு, தலைவலி இல்லாமல் இருக்கிறதுக்கு முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீராகாரமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த விரதம் முடித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு ஃப்ரூட் ஜூஸாகவோ, நட்ஸாகவோ, பேரிச்சம்பழமாகவோ எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் மாதிரி போட்டுடுங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு எவ்வளோ ஐடியல் வெயிட் வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஐடியல் வெயிட் வரத்துக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்றத விஷயத்தை தெரிஞ்சுட்டு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் செய்கிறதுக்கு உங்களோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேமெண்ட் பண்ணி நீங்களும் வாங்க ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க. வெயிட் லாஸ் பற்றி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நீங்கள் தாராளமாக சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லாம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது கிழங்கு ஐட்டத்தை வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை வந்து தொடவே மாட்டாங்க. அது உருளைக்கிழங்காகட்டும், கருணக்கிழங்காகட்டும், சேப்பக்கிழங்காகட்டும், சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் கிழங்குல இந்த வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, மரவள்ளி கிழங்குல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ வேக வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு. சரிங்களா? நிறைய பேர் வந்து கிழங்கு சாப்பிட்டா வாயு பிரச்சனை வருமா அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் வராதுங்க. சரிங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. வெறும் வேக வச்சு உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஒரு ஸ்மூதி மாதிரி கூட எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 50 கிராம் இருக்க மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அது கூட சியா சீட் சேர்த்து கலந்து குடிக்கலாம். இல்லை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்
அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் முதல்ல ஒரு 7 பாதாம் மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு 3 பேரிச்சம்பழம் கொட்டையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கு தோல் எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு நீங்கள் அரைச்சி ஒரு ஸ்மூதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மதியம் ஒரு 3 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பசிக்காது, வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் தாராளமாக உடல் எடை குறைக்கும் பொழுது எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆல்ரெடி அதில் சுகர் கண்டென்ட் இருக்குது. உங்கள் டேஸ்ட்டு இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெல்லம், பனக்கற்கண்டு, சர்க்கரை அது மாதிரிலாம் கலந்து தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஆல்ரெடி அது கொஞ்சம் ஸ்வீட் உள்ள ஒரு கிழங்கு தான் அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை அப்படியே அரைச்சி ஸ்மூத்தியாக எடுத்துக்கலாம். நீங்கள் கிழங்காவும் சாப்பிடலாம். இல்லைனா இப்போ நான் சொன்ன மாதிரி பேரிச்சம்பழம், பாதாம், ஏலக்காய், தேங்காய் பால்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வயிறுக்கு வந்து அவ்வளோ நல்லா ஃபில்லிங்காக இதமாக இருக்கும். அதனால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்மூதியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க சாலட் மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க சின்ன சின்ன பீசஸாக, அதாவது வந்து நம்ம பன்னீர் எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மாதுளம்பழம், அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், சும்மா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலை சேர்த்து ஒரு சாலட் எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். மதியம் லஞ்சு கூட நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் தாராளமாக கொண்டு போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.